நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அறிந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே செய்த ஒரு மேன்மையான மகத்துவமான காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதை தான் நாம் அனுசரிக்கிறோம். இந்த வேத பகுதி சுவிசேஷங்களிலே நாம் பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷத்துல இந்த காரியத்தை சொல்லல, மற்ற சுவிசேஷங்கள்ல சொல்லி இருந்தாலும் லூக்கா கொஞ்சம் கூட இன்னும் தெளிவாக அதை எழுதுகிறார். அதை காட்டிலும் இங்க கொரிந்தியர் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மிகவும் இன்னும் தெளிவாக விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். நான் சொன்ன இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் திருவிருந்தோடு கூட சம்பந்தப்படுகிற காரியங்களை என்னுடைய மனதுக்குள்ளே போட்டார். இவைகளை நாம் புரிந்து கொள்ள ஒரு சில வசனங்களை வாசித்து பின்பு நாம் அந்த பகுதிக்குள்ள வருவோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதி 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில இருந்து அவர் அன்றைக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லும் பொழுது அவர் குறிப்பாக சொல்லுகிறார். 24வது வசனம் வாசிமா. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அந்த கடைசி 23 கடைசில இருந்து சொல்லுது, அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலேயும் 22, 19, 20 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இந்த ஏன் நான் லூக்கா சுவிசேஷத்துல இருந்து இந்த வசனத்தை வாசிக்கல அப்படின்னா, லூக்கா சுவிசேஷத்துக்கும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலேயும் வருகிற காரியத்துக்கும் ஒரு இடத்துல காரியங்கள் இன்னும் மேன்மையா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, லூக்கா சுவிசேஷத்துல 22வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும்போது ஆண்டவர் கடைசியாக சொல்கிறார், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பத்தை கொடுக்கும்போது சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 20வது வசனத்துல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார் அப்படின்னு அதுல முடியுது. இதுல மேல சொன்ன ஒரு வார்த்தை அதுல இல்ல. என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றது அப்பத்தை கொடுக்கும் பொழுதுதான் சொன்ன மாதிரி இங்க இருக்குது. ஆனால் நீங்க 20வது வசனத்துல அந்தபடியே அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அதுக்கும் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் முக்கியப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இன்னும் ஆண்டவர் அதை ஊர்ஜிதப்படுத்தும்படியாய் இந்த வார்த்தையை திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்தை கொடுக்கும்போது சொல்றாரு. 2வது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப
ரசத்தையும் கொடுக்கும்பொழுது இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு காரியம் வரணும், என்ன அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய சரீரமாக அப்பமாகிய சரீரத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, என்னை நினைவு கூறுங்க. அவருடைய அப்பம் உங்களிடத்துல வரும்போது அவருடைய ரத்தம், அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க ஒண்ணு செய்யணும், என்ன அப்படின்னா, அவரை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அவரை நினைவு கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா. என்னை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறுங்கள். அவரை நினைவு கூறுகிறது அப்படின்றது நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய காரியங்கள், அவர் செய்த நிறைய அநேக காரியங்கள் அவரை குறித்து, அவருடைய சிலுவை, அவருடைய பாடுகள் அப்படி நிறைய இருக்கிறது. இந்த 11வது அதிகாரத்துல கூட 26வது வசனத்தை வாசிங்கன்னா ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார். வாசிக்கலாம். 11:26, 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை குறித்தும் நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் மரிக்காமல் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்காது. ஆண்டவரை குறித்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த முறை வேதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல அவரை குறித்து நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன என்னுடைய இருதயத்துல போட்டார்னா, அவர் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்றத நாம நினைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அதை நான் சொல்றேன்றத நீங்க பின்பாக புரிந்து கொள்வீர்கள். அவர் ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இன்றைக்கு திருவிருந்து உங்கள் அருகில வரும்பொழுது அதை நீங்க வாங்கும் பொழுது நீங்க சொல்லணும், தகப்பனே அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. தகப்பனே என்று சொல்லி அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள் கேட்கிற கேள்வி, ஆண்டவரை அறியாதவர்கள் கேட்கிற கேள்வியில ஒண்ணு என்னன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் கடவுள் மனுஷனா வரணும், ஏன் தெய்வம் மனிதனாய் வர வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. நீங்க வேதத்தை வாசிப்பீர்களானால் எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் நிருபம் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். போதுமா? இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, ஏன் தேவன் மனிதனாய் வந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அல்லேலூயா. அவர் நமக்காக மாம்சமாய் ரத்தமாய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வரணும் அப்படின்றதுதான் அது ஒரு முக்கியமான நோக்கம். இன்றைக்கு நாம் அனுசரிக்கிற அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் தகப்பனுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பிள்ளையாக தெரிந்து கொண்ட தேவனுடையது. அழகா சொல்லுவாங்க அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல. அல்லேலூயா. எவ்வளவு அன்பு பாருங்க. அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, ஏன் கடவுள் மனுஷனா வரணும் அப்படின்னு சொன்னா, அவர் என் மேல வைத்த அன்பு. அல்லேலூயா. அவர் என்னுடைய தகப்பன், எனக்கு தகப்பனாய் இருக்கும்படி அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இனிமேல் சொல்ல போகிற காரியங்கள் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, திருவந்து உங்கள் இடத்துல வரும்பொழுது இது தகப்பனுடைய அன்பு என்பதை நினைவு கூறுங்க. 2வது, இது தகப்பன் தான் அப்படின்ற நினைவு கூறுங்க. ஏன்னா அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் உங்களை இன்றைக்கு சந்திக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ரத்தத்தோடும் சரீரத்தோடும் இருக்கிறத, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறதை போலவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கும் உங்களிடத்துல வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் திருவிருந்து எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. திருவிருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறவங்க நிறைய பேர். நிறைய ஃபாஸ்டிங்லாம் நடக்குது தான், உண்மைதான், சந்தோஷம். நான் அதை பத்தி எதுவும் சொல்லலை. 3 நாள் நிறைய நாள் ஃபாஸ்டிங்லாம் செய்யறாங்க, உண்மைதான். அதெல்லாம் ஆயத்தமாக அப்படிலாம். நான் கேட்கிறேன், அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு தேவையான ஆயத்தம் எதனால நமக்கு கிடைக்கும்? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும்
நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதா? இல்லை எதனால அதை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எதனாலுமே முடியாது. அப்ப என்ன நாம எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த 11வது அதிகாரத்துல 29வது வசனம் சொல்றது, எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து நிறைய பேர் பயந்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாது அப்படின்னு, பாத்திரமாய் செய்யணும் அப்படின்னா பாத்திரமா எப்படி மாறுறது? நம்ம பாத்திரமா மாறதுக்கு என்ன பண்ணா பாத்திரமா மாறுவோம் அப்படின்னா அதுக்கும் பதில் தெரியாது. ஏதோ ஒன்று செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அங்க சொல்லப்படுது அப்படின்னா, அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால்தான் இன்னைக்கு அவருடைய சரீரத்தை குறித்து பேசுகிறோம். நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த அப்பமும் அந்த ரசமும் என்னது அப்படின்னு சொன்னா அவருடைய சரீரம். அது என்னது அப்படின்றத நீங்க உணர்ந்துட்டீங்கனாலுமே நீங்க பாத்திரர்களாய் மாறி விடுவீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அது தகப்பனுடைய சரீரம். ஹல்லேலூயா. அது தகப்பனுடைய ரத்தம். அது உன்னை சந்திக்க வருகிறது. ஹல்லேலூயா. அவர் உன்மேல் வைத்து இருக்கிற அன்பை அவர் ஒவ்வொரு முறையும் இதை எடுக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. நான் ஒரு முறை நான் கொடுத்துட்டேன், நீ அப்படியே எடுத்து சாப்பிடு அப்படி சொல்லல. இதை செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம யாருமே இதுக்கு பயப்படவே கூடாது. ஒன்று செய்யணும், அதை நினைக்கணும். இது தகப்பனுடையது, எனக்காக கொடுத்த கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ரத்தம். நீங்க இப்ப ஆண்டவர் ஒரு தகப்பனாக இதை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எப்படி தந்திருக்கிறார் அப்படின்னா, இதுக்கு பின்பாக நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு தகப்பனாக இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட நீங்க சந்தோஷத்தோட தைரியத்தோட அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல ஒரு தகப்பன் பிள்ளை அப்படின்றவர்களுக்குள்ள இருக்கிற உறவை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் வேதத்துல இருக்குது. அது என்ன அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 11 முதல் 32 வசனங்களை நாம வாசித்தோம்னா, அதுல ஒரு எல்லாருக்கும் தெரிந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்காங்க. இளைய குமாரன் மூத்த குமாரன், அதாவது கெட்ட குமாரன் நல்ல குமாரன் சொல்லுவாங்க. இளைய குமாரன் மூத்த குமாரன் இவர்களுடைய சம்பவத்தை அங்க எழுதி இருக்கத பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 11ல இருந்து வாசிமா. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களின் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். 24 என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த பகுதியை நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களுக்கு புரியும். ஒரு அப்பாவுக்கு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு அப்பா விட்டு ரொம்ப தூரமாய் போய் அவன் எல்லாவற்றையும் அநியாயமாய் செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கும்போது தகப்பனை குறித்து நினைக்கிறான். தகப்பனிடத்துல ஓடி வருகிறான். தகப்பனிடத்துல வரும்போது தகப்பன் அவனை நேசித்து அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து அவனை மறுபடியும் தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுகிறார், சந்தோஷப்படுகிறார். இதுக்கு பின்பாக இன்னொரு
பிள்ளை கூட இருக்கிறான், அவனை குறித்த காரியங்களை நாம் பின்பாக அதில் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்கள் உண்டு. என்னன்னா, தகப்பனை குறித்து நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் திருவிருந்துக்கு வந்திருக்கிற நாம் நம்முடைய தகப்பனை நினைக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நினைக்க வேண்டும். இந்த சம்பவத்துல 3 நபர்கள் வருகிறாங்க. ஒருத்தர் இளைய குமாரன், இன்னொருத்தர் தகப்பன், இன்னொருத்தர் மூத்த குமாரன். இவர்கள் 3 பேருக்கும் 3 விதமான நிலைமை இருக்குது, 3 விதமான மனநிலைமை இருக்குது. அவருடைய உண்மையான நிலைமை ஒன்று இருக்குது, அவருடைய மனதுக்குள்ள ஒரு நிலைமை இருக்குது. இது மாதிரி 3 பேருக்கும் 3 விதமான நிலைமைகளை நாம் பார்க்க முடியும். இல்ல ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது இந்த இளைய குமாரன், கர்த்தரை விட்டு தூரம் போன இந்த இளைய குமாரனுடைய உண்மையான நிலைமை, அவனுடைய மனதுக்குள்ள தகப்பனை குறித்து இருந்த நிலைமை, இவைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இப்போ நாம் வாசிச்ச பகுதியில இளைய குமாரன் அவன் தன்னை குறித்து நினைத்த நினைவுகள் என்ன அப்படின்னு சொன்னா 2 பாட்டு இருக்குது. ஒண்ணு, அவன் புத்தி தெளிவதற்கு முன்பாக ஒரு யோசனை, புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள வந்த யோசனை. புத்தி தெளிவதற்கு முன்பாக என்ன யோசனை இருந்தது அப்படின்னா, அவனுக்கு நீங்க வாசிக்கலாம் 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு ம். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்க ஒரு வார்த்தை வருது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அப்படின்னு சொல்லி தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். தகப்பனை விட்டு, தகப்பன் கூட இருந்தா அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனை விட்டு தூரம் போகிற ஒரு மனசு அவனுக்கு இருந்தது. தூரம் போனாதான் தப்பு செய்ய முடியும் அப்படின்னு. அப்படிப்பட்ட மனநிலைமையை இவன் உடையவனாயிருந்தான். கர்த்தரை விட்டு ஒருவேளை தூரம் போகிற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய தகப்பன். அவர் உங்களுடைய தகப்பன் என்பதை மறந்து விடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்திற்காக, உங்களுக்கு இருக்கிற காரியங்களுக்காக இந்த தகப்பனை விட்டு தூரம் போகவே கூடாது. இந்த தூரம் போகிற காரியம் நம்ம நினைக்க திடீர்னு நடக்காது. நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சில நாளைக்கு பின்பு அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு மனசுல தூரம் போகிற என்ன இருந்தது, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு யோசிச்சு ஒரு நாள் தூரமா போயிட்டான். நாம அப்படி இருக்க பிசாசு தான் அதை செய்யறான். சாத்தான் நம்முடைய இருதயத்தை வஞ்சித்து இவனை தனியா கூட்டிட்டு போனாதான் சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கியத்தை விட்டு அவன் பிரிக்க நினைக்கிறான். சபையை விட்டு பிரிக்க நினைக்கிறான். சபை ஐக்கியம் என்பது என்ன அப்படின்னா, தகப்பன் இருக்கிற இடம். அல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு இருக்கிற இடம். இந்த தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போகிற எண்ணத்தை நாம் உடையவர்களா இருக்கக்கூடாது. சபையை விட்டும் நம்முடைய ஐக்கியத்தை விட்டும் நம்ம தனியா வாழ்ந்துருவோம், இவங்க கூட தான் நம்மளை எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க அப்படின்ற அமைப்பு ஆண்டவர் வச்சிருக்கிற. நம்ம யாரு கூடயும் பேசாம இருந்துடலாம், செய்யாம இருந்துடலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வருமானால் அது தகப்பனை விட்டு பிரிக்கிற ஒரு இருதயம், கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு இருதயம். நம்ம வருவோம், வந்துட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா ஒரு நாள் வராமையே போயிடுவீங்க. ஒரு நாள் வராமையே போயிடுவீங்க. இது உண்மை. தெரியல, ஆண்டவர் சிலரோடு பேசுகிறார். நம்ம யாரு கூடயும் கனெக்ஷன் வச்சுக்க கூடாது, ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நம்ம வேலை உண்டு நாம உண்டு அப்படின்னு நாம இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்க சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அப்படி இருக்கக்கூடாது. இது கொஞ்ச நாள்ல உன்னை தூர தேசத்துக்கு கொண்டு போயிடும். நான் நினைக்கிறேன், தகப்பன் இடத்துல சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் அவன் அப்பா கிட்ட பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுல தான் இருந்திருப்பான், ஆனா அப்பா கிட்ட பேசிருக்க மாட்டான், அண்ணன் கிட்ட பேசிருக்க மாட்டான். அவன் யோசனை ஃபுல்லா எங்க எப்போ போலாம் அப்படின்னு தான் ஓடினே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவன் போயிட்டான். வசனம் சொல்லுது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17:5 வாசிப்போமானால் இந்த வார்த்தையை சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தகப்பனை விட்டு போகக்கூடாது.
இதுக்கு காரணம் மனிதர்கள் தான். மனிதர்களை குறித்த எண்ணம் நம்மை கர்த்தரை விட்டு தூரமாக்குகிறது. கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ நம்மை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து ஆரம்பித்த ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளையும் மனுஷனுடைய காரியங்களையும் நடவடிக்கைகளையும் அவன் ரொம்ப உற்று நோக்குவான். ஆனால் அவன் தகப்பனை விட்டு தூரம் போயிடுவான். மனுஷனுடைய காரியங்களை பத்தி ரொம்ப கவனிக்க கூடாது. அவன் பேசுகிற வார்த்தைகள், அவனுடைய காரியங்கள், நடக்கைகள் ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டப்படுறது போல நடக்கலாம். ஆனால் நீங்க கர்த்தரை விட்டு தூரம் போக கூடாது. கர்த்தரை பின்பற்றுவோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் பின்பற்றுவேன். எந்த மனுஷ வார்த்தைகளுக்கும் நீங்க செவி கொடுக்காதீங்க. மனுஷனுடைய நடவடிக்கைகளை கவனித்து உற்று நீங்க பார்க்காதீங்க. அது உங்களை தகப்பனை விட்டு பிரிச்சிடும், ஐக்கியத்தை விட்டு பிரித்து விடும், சபையை விட்டு பிரித்து விடும். கர்த்தர் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் அங்க இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். மனுஷர்கள் என்று சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்களுக்கு கர்த்தரை விட்டு சபையை விட்டு ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போகிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருமானால் கர்த்தரை தகப்பனை பார்த்து அதை விட்டு விடுங்க. தகப்பனிடத்திற்கு ஓடி வாங்க. இந்த மகனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தகப்பனிடத்துக்கு ஓடிவா. தகப்பனை விட்டு அவன் போகிறதுக்கு முன்பாக அவனுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கலாம். இப்ப அவனுக்குள்ள தகப்பனை நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணம் வருது. இப்பொழுது தகப்பனிடத்தில் போக நினைக்கும் பொழுது அவனுக்குள்ள இருந்த எண்ணங்களை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அவனுக்கு வருகிற நியாயமான எண்ணங்கள் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம தகப்பனிடத்துல போறோம், தகப்பன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? எவ்வளவு டேமேஜ் பண்ணி போயிருப்பார். உண்மையாவே நீங்க அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சுருக்கமா எழுதியிருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப சுருக்கமா எழுதியிருக்குது. என்ன அப்படின்னா, தன் சொத்தை வாங்கிட்டான், அதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம், சண்டை நடந்திருக்கும் தெரியுமா? ஒரு அப்பா கிட்ட இருக்கிற சொத்துல பாதியை வாங்கி, நீங்க வானா நான் தனியா போய் வாழ போறேன் அப்படின்னு சொல்றது டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயமா? யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை. எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாரு அப்பா, எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ சொல்லியிருப்பாரு, இல்லப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி போய் மோசமான நிலைமைக்கு போய் ரொம்ப துணிகரமாய் செய்து போனவன், அவனுக்கு அப்பாவை குறித்து எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் அப்படின்னா, என்னை என் தகப்பன் ஏற்றுக்கொள்வாரா? என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரை விட்டு ஒருவேளை தூரமாய் இருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு நல்ல தகப்பன் உங்களை அழைக்கிறார். உங்களுக்குள்ள நான் தகுதியற்றவன் என்ற எண்ணம் வரலாம். அந்த எண்ணம் எதனால அந்த அந்த இளையகுமாரனுக்கு வந்தது அப்படின்னா, அவர் கூட இல்லாததுனால நமக்குள்ள வருகிற ஒரு எண்ணங்கள்ல ஒன்று, நாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஜெப வாழ்க்கையை விட்டவர்கள் உண்டு. இதனாலதான் ஆண்டவர்கிட்டயே நீங்க வர முடியல. அந்த எண்ணம் உங்களை தகுதியற்றவர்கள் அப்படின்னு நினைக்க தோணுது. நான் அவருக்கு விரோதமாய் குற்றம் செய்தவன், நான் ஒரு பாவி என்று அவனுடைய மனதுக்குள்ள எண்ணம் இருக்குது. எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, அவன் தகப்பனை பார்த்த போது அவன் பேசுகிறதை வைத்து தெரியுது. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு, நான் குற்றம் செய்தவன் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு இருக்குது. ரெண்டாவது, நான் அநியாயம் செய்தவன், நீதியின்படி நான் செய்தது தவறு, நான் செய்தது தவறு என்பதை அவனே ஒத்துக்கொள்கிறான். நியாயம், இந்த உலகத்தின் சட்டத்திட்டத்தின்படி நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். நல்ல செய்தி என்ன அப்படின்னா, நல்ல தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய குறைவுகளும் உன்னுடைய பாவங்களும் அநீதியான உன்னுடைய காரியங்களும் தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்பாக, தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு முன்பாக அவைகள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த நிலைமைக்கு எவ்வளவு தூரம் போனாலும் அதையும் தாண்டி உன்னை சந்திக்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில நீ திரும்பி வந்தாலும் உன்னை எதிர்கொள்ள ஒருவர் ஓடி வருகிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைக்கிற எனக்கு இருக்கிற எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். அந்த மனுஷனுடைய நிலைமை, நாமும் அப்படித்தானே இருந்தோம். ஆண்டவர் விட்டு எத்தனை தடவை
நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு முறை கூட பின்மாற்றமே ஆனது இல்ல, பின்வாங்கினதே இல்ல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் பின்மாற்றமே ஆனதே இல்ல அப்படின்னு சொல்றவங்க எங்க இருக்கீங்களா? இல்லவே இல்லை. இன்றைக்கு அந்த தகப்பனுடைய அன்பை நினைத்து பாருங்க. எத்தனை தடவை உங்களை கட்டி அணைத்தார், எத்தனை தடவை உங்களை சேர்த்து கொண்டார். இன்றைக்கும் அவருடைய அன்பு மாறவே இல்லை. நீ நினைக்கிற நான் இழந்துட்டேன், எனக்கு அவர்கிட்ட மறுபடியும் பழைய மாதிரி போறதுக்கு, பழைய நிலைமைக்கு நான் போறதுக்கு எனக்கு காரியங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். உனக்கான வஸ்திரம் அவரிடத்துல இருக்கிறது, உனக்கான மோதிரம் அவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, ஏதோ ஒரு ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லல, உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. உனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். தகப்பனுடைய அன்பு இன்றைக்கு நீங்க நினைக்க வேண்டியது, எத்தனை தடவை அவர் நம்மை சேர்த்து கொண்டார். நமக்கு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் இன்னைக்கு நமக்குள்ள வரப்போகுது. ஹல்லேலூயா. அது வரும்போது அவருடைய அன்பை நினைங்க. எனக்காக எத்தனை தடவை அவர் விட்டு நான் தூரம் போனேன், ஒரு தடவை கூட என்ன வேணான்னு தள்ளல, என்னை சேர்த்து கொண்ட அந்த நல்ல அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இவைகளை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்கற்காய் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்கற்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக இயேசு காயங்கள் பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவரிடத்துல ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக தகப்பனே தன் குமாரனுக்கு அவனுக்கு தேவையானதுக்கு மேலாக கொடுக்க முடியுமானால் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு கொடுப்பார். என்ன கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் சிலுவை சுமக்கிறதே. பாவி எனக்காய் அவர் கரங்கள் சிலுவை சுமக்கிறதே. சிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார்.
அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கினாரே தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கினாரே தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கினாரே தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசுவின் அன்பு, அவருடைய அன்பை நாம் நினைக்க வேண்டும். அவருடைய அன்பு மாறாதது. மீண்டுமாக பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற அநேகர் இங்க உண்டு. ஒன்றே ஒன்றுதான் உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரும், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஹல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு உங்களை பழைய நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த கிருபைகளை, இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். உங்களுக்காக தம்மையே கொடுத்த தேவன் தகப்பனாக நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை சந்திக்க போறாரு. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தோடு, அவருடைய சரீரத்தோடு உங்களை சந்திக்க போறாரு. உங்ககிட்ட வரும்போது நீங்க சொல்லுங்க, நான் தகுதியற்றவன் தான், ஆனால் எனக்கு தகப்பன் இருக்கிறா. இது தகப்பனுடைய சரீரம், இது தகப்பனுடைய ரத்தம், என்னை தகுதியுள்ளவனாக மாற்றுகிற தேவனுடைய சரீரம், தேவனுடைய ரத்தம் என்று சொல்லி இதை நாம் அனுசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் இருக்கிறார். இந்த குமாரனுடைய மனநிலைமை எப்படி அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. இன்னைக்கும் திருவிருந்து எடுக்க கூட சிலருக்கு யோசனை இருக்குதுதான். கர்த்தர் அறிவார். நாம இவ்வளவு குறைவுகள் உள்ளவர்களா இருக்கிறோம், தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிருந்து வேணாம் அப்படின்னு சொல்றது தகப்பன்கிட்ட போக வேணாம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது ஒரு எண்ணம் உண்டாச்சு. என்ன அப்படின்னா வாசிக்கலாம் 17, லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும். 17வது வசனம் ஆரம்ப சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று ஆரம்பிச்சு 18வது வசனம் சொல்லுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனிடத்திற்கு நீங்க போகிறது உங்களுக்கு நல்லது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பந்தியை விட்டு தூரம் போக நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி அற்றவர்களாக ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு சபையில வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கை சரியா ஆண்டவர்கிட்ட வாழ முடியல. ஆனால் இந்த திருவிருந்தை குறித்து ஒரு முறை செய்தி கேட்டானா, அது கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ரத்தம் உடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு விசுவாசித்து அதை அனுசரிக்க ஆரம்பித்தான். அவ்வளவு நாள் ஆண்டவருடைய பந்தியிலேயே பங்கு பெற மாட்டான். ஏன்னா நான் குறைவு உள்ளவன், குற்றவாளின்னு சொல்லிட்டு தன்னை குற்றமாக நினைத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அதை அனுசரிக்க ஆரம்பித்தான். 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்துல அவனுடைய மோசமான வியாதியை கர்த்தர் மறைய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்ககிட்ட வரும்பொழுது அதுல அவருடைய சரீரத்துல, அவருடைய ரத்தத்துல உங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லாம் அதுல இருக்குது. உங்களை சுகமாக்கக்கூடிய எல்லாம் இருக்குது. தகப்பனிடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது, மோந்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. பாதரட்சை இருக்குது. உங்களுக்கு பழைய நிலைமையை கொடுக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் இல்ல. எல்லாருக்கும் வீழ்ச்சி இருக்குது, எல்லாருக்கும் விழுதல் இருக்குது. எழுந்திருக்கிறோம், மறுபடியும் விழுறோம். நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எதையுமே செய்யாம நம்ம மறுபடியும் ரெக்கவர் ஆவதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? அவருடைய பந்தியை அனுசரிங்க. ஹல்லேலூயா. தகப்பன் உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். ஆமென். இன்றைக்கு நமக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து வாசம் பண்றார். ஆனால் அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்,
பிசிக்கலா நமக்குள்ள வரணும்னு நினைக்கிறார். இதை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைக்கு தகப்பனை குறித்து ஒரு எண்ணம் இருந்தது. என்ன, நான் தகுதியற்றவன், நான் எப்படி என் தகப்பனில் போவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா அவன் முடிவு பண்ணா தகப்பனிடத்துல போவோம்னு முடிவு பண்ணா. ஆனா அவன் மனசுக்குள்ள நிறைய ஓடிச்சு. என்ன அப்படின்னா, எப்படி ஏற்றுக்கொள்ளாரோ தெரியல, நான் ஒர்த்தே இல்லை, இவ்வளவு செஞ்சிருக்கேன், பார்க்கலாம், ஒரு வேலைக்காரனை போல போலாம் அப்படின்னு தான் நினைச்சான். ஆனா தகப்பன் அவன் நினைச்சதை விட ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்க இரண்டாவது அந்த தகப்பனை குறித்து யோசிக்கும் பொழுது, இந்த தகப்பன் அவன் தன்னுடைய மகனை குறித்து யோசித்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய மகன் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து நினைக்கிற நினைவு என்ன அப்படின்னா, நீங்க பண்ற காரியங்கள் மேல அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவருக்கு தேவை அவர்கிட்ட நீங்க வரணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்க வரணும். புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் அப்படி இல்ல, நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசினா கூட ஆண்டவருடைய வசனங்கள் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருகிறதை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். வானங்களை கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதளத்தில் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இந்த வசனத்தை கேட்டீங்கன்னு தெரியல, நான் வாசிக்கிறேன். ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்பு. ஹல்லேலூயா. உன்னுடைய மீறுதலுக்காக நீ இதை போய் செஞ்சுட்டு, உன்னுடைய பாவத்துக்காக அதெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லல. ஆனா சொல்றாரு, உன் மீறுதல்களை மேகத்தை போல உன் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றுன்னு சொல்லல, அகற்றி விட்டேன். நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. உன்னாலே முடியாது என்று எனக்கு தெரியும், உனக்காக நான் மரித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனம் திரும்புதலை இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து தன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்கிறதை குறித்து சந்தோஷத்தை தான் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதளத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. உங்களை மீட்கிறதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்துல நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லூக்கா 15வது அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையாவே இந்த முறை எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, அதை அந்த போன வாரம் முழுவதும் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ரெகுலரான வேத படிக்கிற அந்த காரியங்களை வந்த ஒரு பகுதி தான். அது தொடர்ந்து ஒரு வாரமாக வாசிச்சிருக்கேன். இதுல செய்தியை ஆண்டவர் வைத்திருக்காரு என்று எனக்கு தெரியாது. மறுபடியும் இதை ஒரு முறை வாசிக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உட்காந்து பைபிளை திறந்து உட்காரும் போது இந்த பகுதியை மறுபடியும் வாசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வாசிக்கணும் தோணும் போது இதை மாதிரி ஒரு பழக்கமான பகுதி வேற எதுவும் இல்லை. அவ்வளவு பழக்கமான பகுதி இது. வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு இளையகுமாரன் மூத்த குமாரன்றத கேட்டு 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 பழக்கமான பகுதி. அப்ப இதை வாசிக்கும் போது ஒரு சின்ன எண்ணம் வருது, இதுல என்ன இருக்கும், இந்த காரியம் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் கொடுத்த கிருபையினால நான் நினைச்சேன், இன்றைக்கு இதை வாசிக்கும் பொழுது ஒரு புதிய வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு நான் விசுவாசித்து ஆசையோட நான் படிச்சேன். உண்மையாவே இந்த செய்தி கொடுக்கணும் இல்லை, இதுல தேவனுடைய காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை வாசித்து கொண்டு நடுவில் வரும்பொழுது இந்த தகப்பனை குறித்து இங்க நான் பார்க்கிறோம். 20வது வசனத்தை வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே படிமா அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இந்த வசனத்துல சொல்லப்படுகிற தகப்பன் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க, உண்மைதான். ஆனால் இதை படிச்சு கொண்டிருக்கும் போதே இன்னொரு எண்ணம் எனக்குள்ள வருது. என்ன அப்படின்னா, இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான், இதை சொல்லிக் கொண்டிருக்கிறவரே இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றது எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இதை நான் படிக்கும் பொழுது
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, இது ஆண்டவர் சொல்றதா என் காதுல விழுது. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் நான். ஆண்டவர் அவரை குறித்து வெளிப்படுத்த எப்படி காரியங்களை சொல்றாரு அப்படின்னு யோசிக்கும் போதே அவர் சொல்றாரு, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு. இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்துல இருக்குது. அதை எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்றத அவர் தான் இதை சொல்றாரு. இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை நம்ம யோசிச்சிருக்குமா அப்படின்னா நான் யோசிச்சதில்லை, அந்த ஆங்கிள் யோசிச்சதில்லை. படிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஓ, ஆண்டவர் வந்து இப்படி எல்லாம் நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதை அவர் வாயினால அதை சொல்றாரு. ஒரு தகப்பன் எப்படி இருப்பான், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குறித்து அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும். இந்த உலகத்துல ஒருவேளை மற்ற தகப்பன்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நல்ல தகப்பன். அவர் இப்படிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆசையோட உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை முத்தம் செய்ய நீ வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தோடு உன்னை மன்னிக்க தயாராக காரியங்களை செய்து முடித்தவராக அவர் இருக்கிறார். அவர் கிருபையோடு உன்னை சந்திக்க வருகிறார், சந்திக்க காத்திருக்கிறார். அவனுடைய பாவ மன்னிப்பை அவர் கேட்க கூட இல்லை. பாருங்க, நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவன் ஜெபிக்கிறான். 21வது வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து. அந்த சொன்னான், அவன் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு தகப்பனுடைய வாயிலிருந்து வந்து ஒரு வார்த்தையும் வரல. நான் இத சொன்னவர் இயேசு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் வந்து ரொம்ப தெரியாமலாம் விட்டுறவர் இல்ல வார்த்தைகளை. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையோட நிலைமையை கரெக்டா சொல்றாரு. பிள்ளை குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே நான் பாவம் செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன்னு புலம்புறவங்க உண்டுதான், நம்ம அப்படிதான். ஆனா தகப்பன் எப்படின்றத சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தகப்பன், சரிப்பா நீ செஞ்சுட்ட, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. தகப்பனுக்கு தெரியும், உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக என்னையே நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ரத்தத்தை நீ புசி, போதும். ஹல்லேலூயா. என்கிட்ட வா, அது உனக்கு போதும். அவருக்கு நல்லா தெரியும், அவர் அவனுடைய பிரச்சனைகள் பத்தி யோசிக்கிறவர் அல்ல, பிரச்சனைகளை முடித்தவர், தீர்த்து முடித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். முடித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை திரும்பி வர அழைக்கிற தேவன் உண்டு. நிறைய பேரு ஆண்டவர் சமூகத்திற்குள்ளே இருந்தோம், முந்தின நிலைமைக்கு போக முடியாமல் தவிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு அவைகள் மாறப்போகிறது. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பெரிய ஜெபத்தை செய்ய போறதில்லை, இந்த தகப்பனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உங்க இடத்துல வரும்போது தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஆண்டவருடைய சரீரமும் ஆண்டவருடைய ரத்தம் வரும்போது, அப்பமும் ரசமும் வரும்போது நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப உங்களுக்குள்ளே கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்களை உயர்ந்த ஸ்தானத்தை நிற்க வைக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மனநிலைமை இருக்குது. சில பேர் ஆண்டவர்கிட்ட நல்ல ரொம்ப க்ளோஸா நல்ல நிலைமையில இருப்பாங்க. அதற்காக பின்வாங்கி போய் திரும்பி வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபையை பார்த்து பொறாமப்படக்கூடாது, மனவேதனைப்படக்கூடாது. எப்ப திரும்பி வந்தாலும் சேர்த்துக் கொள்ளுகிறவர் நல்ல தகப்பன் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட நாமும் சந்தோஷப்படணும். மூத்த குமாரனை குறித்து தகப்பன் நினைக்கிற எண்ணம், மகன் நீ பொறாமப்படக்கூடாது, நீ சந்தோஷப்படணும். நீ எப்போதும் என் கூட இருக்கிற, உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. பின்வாங்கி போய் திரும்பி வர்றவனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே அவர் கூட இருக்கிறவனுக்கு எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான். ஹல்லேலூயா. அவனை தாத்தி எடை போடல, நீ எப்பவுமே என் கூட இருக்கிற, உனக்கு எல்லாமே இருக்குது, கவலைப்படாத, எனக்கு இருக்கிற எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருடைய ஜனமாக சேர்ந்து
நல்ல தகப்பனை நாம் அனுபவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக கர்த்தருடைய திருப்பந்தி இருக்கிறது. பயபக்தியோடு கூட நம்முடைய நிலைமையை வைத்து அவரோட அவர் கொடுத்த பாக்கியத்தில் நாம் பங்கு பெற தடை செய்யவே கூடாது. நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் அவருடைய கிருபையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை அதிகமாகி அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவருடைய தயாளத்தினால் நம்முடைய காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய சம்பாத்தியத்தினால், அவர் சிலுவையிலே சம்பாதித்த தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால், மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகுது. நம்முடைய நிலைமைகள்லாம் அவர்கிட்ட வரும்போது ஒண்ணுமே இல்லாம போயிருது. ஹல்லேலூயா. நம்முடைய விழுதல், நம்முடைய தோல்வி, நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவங்கள், இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகுது. எப்ப தெரியுமா? தகப்பன் கிட்ட வரும்போது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தகப்பன் உங்ககிட்ட வராரு. ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் உங்ககிட்ட வருகிறது, அவருடைய ரத்தம் உங்ககிட்ட வருகிறது. ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? தகப்பனே, நான் உம்மை பெற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் நமக்குள்ள வர முடியாது, ஆனால் இயேசுக்கு சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆவியாக வருகிறார், அவர் சரீரமாக வருகிறார், அவர் ரத்தமாக வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக கிருபாதார பலியாக தம்மையை கொடுத்தார். கிருபாதார பலியாமே கிருகுமாரன் கிறிஸ்தேசுதான். கிருபாதார பலியாமே பிதாவானோர் அன்பினை சிந்திப்பாயே, ஒரே பேரானோரையும் தந்தனரே. பிதாவானோர் அன்பினை சிந்திப்பாயே, ஒரே பேரானோரை தந்தனரே. திளைத்திடவே இந்த குலமே பரநோக்கத்தை நிறைவேற்றினாரே. பிழைத்திடவே இந்த குலமே பரநோக்கத்தை நிறைவேற்றினாரே. கிருபாதார பலியாமே இலவசமாய் தேவ கிருபையினால் இயேசுவில் உள்ள மீட்பை பெற்றிடவே. இலவசமாய் தேவ கிருபையினால் இயேசுவில் உள்ள மீட்பை பெற்றிடவே. தேவகுமாரனை பலியாக்கினரால் தேவ அன்பினை வெளிப்படுத்தினாரே. தேவகுமாரனை பலியாக்கினரால் கிருபாதார பலியாமே சர்வலோக பாவ நிவாரணமாய் தேவகுமாரன் இயேசு பலியானாரே. சர்வலோக பாவ நிவாரணமாய் தேவகுமாரன் இயேசு பலியானாரே. காயங்களிலே ஓடும் ரத்தத்தினாலே தூய்மையான ஜீவியம் வெற்றிகளாமே. காயங்களிலே ஓடும் ரத்தத்தினாலே தூய்மையான ஜீவியம் வெற்றிகளாமே. கிருபாதார பலியாமே திருகுமாரன் கிறிஸ்தேசுதான். கிருபாதார பலியாமே பிதாவானோர் அன்பினை சிந்திப்பாயே, ஒரே பேரானோரை தந்தனரே. இந்த தகப்பனுடைய அன்பை நாம் நினைப்போமாக. இந்த அப்பத்தை
புசிக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ரசத்தில் நீங்கள் பங்கு பெறும் போதெல்லாம், பாத்திரத்தில் பங்கு பெறும் போதெல்லாம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் என்பதை நினைவு கூறுங்கள். நான் உங்கள் தகப்பன் என்பதை நினைவு கூறுங்கள். உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன் என்பதை நினைவு கூறுங்கள்.